Hi all, this is me Karthikeyan again here with a new video. So in the video we will discuss conjugate of a complex number discuss okay, நம்ம 12th standard mathematics second chapter complex numbers okay. So in the video we conjugate of a complex number discuss clear? Okay. So பாருங்க இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம ஜெனரலா z = a + ib அப்படினு கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா கரெக்ட்டா இங்க a வும் b யும் நமக்கு ரியல் நம்பர்ஸ் ஓகே a வும் b யும் நமக்கு ரியல் நம்பர்ஸ் ஓகே ரைட் சோ ஜெனரலா ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கன்சிடர் பண்ணிட்டோம்னா அது நமக்கு இந்த ஃபார்மட்ல இருக்கும் ஓகே இப்போ அதோட கான்ஜுகேட் ஓகே கான்ஜுகேட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்றோம் இல்லையா which means காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் ஓகேவா காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இங்க i பாக்குறீங்க இல்லையா இங்க i பாக்குறீங்க இல்லையா இந்த i யை நம்ம minus i ஆ சேஞ்ச் பண்ணோம் ஓகே நம்ம i யை என்னவா பண்றோம் minus i ஆ சேஞ்ச் பண்றோம் changing i into minus i ஓகே நீங்க i யை minus i ஆ சேஞ்ச் பண்ணீங்கன்னா நமக்கு புதுசா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும் ஓகே இங்க பாருங்க a - ib ன்னு கிடைச்சிருக்கு இல்லையா இந்த a - ib தான் நம்ம இந்த zங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் ன்னு சொல்றோம் அதை நம்ம z bar அப்படினு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஓகே அதை நம்ம z bar அப்படினு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் கிளியரா ஓகே சில புக்ஸ்ல பாத்தீங்கன்னா z பவர்ல c அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க சில புக்ல z dash ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க ஓகே சோ நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம் ஓகேவா இது அது எந்த புக்கை டிபெண்ட் பண்ணி இருக்கு ஓகே டிஃபரண்ட் ஆத்தர்ஸ் டிஃபரண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஓகே நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம் மோஸ்ட் காமன் ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா z bar கிளியரா ஓகே சோ அப்ப ரொம்ப சிம்பிள் இல்லையா அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ z1 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கன்சிடர் பண்ணிக்கலாம் z1 = 2 + 3i ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா z1 bar அப்படின்னா அதோட கான்ஜுகேட் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும் i யை - i ஆ மாத்தணும் i யை - i ஆ மாத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 2 - 3i ஓகே கிளியர் இது நம்ம சிம்பிளா ஆக்சுவல் கான்செப்ட் என்னன்னா i யை நம்ம - i ஆ மாத்தணும் ஓகே சோ டெக்ஸ்ட் புக்ஸ்ல இந்த விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணுவோம் பட் நம்ம சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா சிம்பிளா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கிளியரா இப்போ இன்னொரு क्वेश्चन பாருங்க இப்போ z2 இப்போ z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம் -i ஓகே இல்ல i - 1 ஓகே i - 1 இதோட கான்ஜுகேட் ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கலாம் i - 1 z2 bar வரும் இல்லையா நமக்கு என்ன வரணும் ஓகே இது கான்ஜுகேட் நமக்கு என்ன வரணும் -i - 1 because நம்ம இமேஜினரி பார்ட்டோட சைன் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா நீங்க கான்செப்ட் தப்பா புரிஞ்சுக்க கூடாது கான்ஜுகேட்னா இடையில இருக்க சைனை சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது ஓகே இங்க இடையில இருக்க சைனை சேஞ்ச் பண்றோம்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க i + 1 ன்னு சொன்னீங்கன்னா தட்ஸ் ராங் ஓகே நம்ம இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணணும் ஓகேவா இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணணும் ஓகேவா அப்ப இதுதான் நம்ம கான்ஜுகேட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஓகேவா கான்ஜுகேட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர்ங்கிறது என்னது i யை - i ன்னு சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் given காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் ஓகேவா அது நம்ம எப்படி இவாலுவேட் பண்றோம் ஜஸ்ட் இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணிட்டு இவாலுவேட் பண்றோம் கிளியரா ஓகே ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சி இங்க நமக்கு +1 இல்லையா அதோட சைன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா -1 புரியுது இல்லையா அதுதான் இங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் கிளியர் சரி அப்ப இதுதான் நம்மளுக்கு பேசிக்கான கான்செப்ட் சரியா ஓகே இங்க நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எதுக்கு படிக்கணும்னு தெரியணும் இல்லையா ஜஸ்ட் கான்ஜுகேட்னா இப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு சொல்றேன் எதுக்கு படிக்கிறோம் சி பாருங்க எதுக்கு படிக்கணும்னா கான்ஜுகேட்டோட அப்ளிகேஷன்ஸ் பாருங்க ஓகே எங்கெல்லாம் அப்ளை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ஃபைண்ட் தி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம கான்ஜுகேட்டை யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இதை நம்ம லாஸ்ட் லெக்சர்லயே லாஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸும் லாஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு
எனிஹவ் அங்க கான்ஜுகேட்ங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, ஏன்னா நான் எடுக்கல இல்லையா? ஸோ அதனால இங்க பாருங்க மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்ல கான்ஜுகேட்டோட கான்செப்டை சொல்லி நான் சொல்றேன். ஓகே, பாருங்க இப்போ zன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, a plus ib. ஓகே, அதில் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், z இன்வெர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? லாஸ்ட் வீடியோல பார்த்துருக்கோம். தட் இஸ் 1 by z. ஓகே, இப்போ 1 by z என்ன என்னது, 1 by a plus ib தானே? ஓகே, 1 by a plus ib. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்பவுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்குள்ள என்ன ஆப்ரேஷன் பண்ணாலுமே ஃபைனல் ஆன்சர் நம்ம எந்த ஃபார்மேட்ல கொடுக்கணும், ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல தானே கொடுக்கணும். தட் இஸ் a plus ib, ரியல் பார்ட் இன்டூ i இன்டூ இமேஜினரி பார்ட், இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, இங்க பாருங்க நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 1 by a plus ibன்னு வந்திருக்கு. அது அந்த ஃபார்மேட்ல இல்லை, ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இல்லை. அப்போ எப்படி நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல மாத்தணும்னா இங்கே தான் கான்ஜுகேட்டோட கான்செப்ட் உள்ள வருது. ஓகேவா, நம்ம என்ன பண்றோம்னா இந்த டினாமினேட்டர்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாக்குறீங்க இல்லையா, ஒரு கான்செப்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு சின்ன கான்செப்ட் என்னன்னா, டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தா, ஓகே டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தா என்ன பண்ணுறீங்கன்னா அதோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்க. ஓகேவா, டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தா அதோட கான்ஜுகேட்டால நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஓகே, அப்போ a plus ib யோட கான்ஜுகேட் என்னது, நம்மளுக்கு a minus ib இல்லையா? ஓகே, அதோட மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டேன். பாருங்க, மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டேன். ஏன் பண்றோங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் பண்றோம்னா ஆன்சர் ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல கொண்டு வரணும் இல்லையா? அப்போ நம்மளுக்கு நியூமரேட்டர்ல நம்மளுக்கு ரியல் பார்ட் பிளஸ் i இன்ட்டு இமேஜினரி பார்ட்னு வரணும். ஓகே, அப்போ அப்படி கொண்டு வரணும்னா இங்க கீழே இருக்கிற a plus ibயை நம்ம போக்கணும். ஓகே, இந்த கீழே இருக்கிற a plus ib எப்படி போகுதுன்னு பாருங்க. சரி, இங்க 1 இன்ட்டு a minus ib நமக்கு a minus ib, கீழே இருக்கிற a plus ib இன்ட்டு a minus ib பண்ணீங்கன்னா இது நமக்கு a plus b இன்ட்டு a minus b ஃபார்முலா மாதிரியே இருக்குல்ல. அப்போ நம்மளுக்கு லாஸ்ட் லெக்சர் நான் சொல்லியிருக்கேன், வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன வரும், a ஸ்கொயர் மைனஸ் ib த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அது நம்ம பிளஸ் b ஸ்கொயர் ஆயிடும் இல்லையா? அப்போ பாருங்க நம்மளுக்கு செப்பரேட் ஆயிருச்சு. நம்ம கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த டினாமினேட்டர் டேர்ம்ல ஐயே போயிடுது. ஓகேவா, அந்த ஐங்கிற என்டிட்டி, ஓகே இந்த ஐங்கிற ஒரு விஷயம் இந்த டினாமினேட்டர்ல இருந்து போயிடுது. ஓகேவா, அது நியூமரேட்டருக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம். ஓகே, அப்போ நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு வந்தா நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு எடுத்துட்டு வர முடியும், ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல. ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு கான்செப்ட். கிளியரா? ஓகே, அப்போ இங்க என்ன வருது பாருங்க, a by a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b by a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இன்டூ ஐன்னு சொல்லலாம் இல்லையா? ரியல் பார்ட் plus imaginary part into i. Okay, real part a by a square plus b square, imaginary part minus b by a square plus b square. Clear? So last lecture நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் and குவிக்கா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிளியரா? இப்போ இங்க ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ a plus ibங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நீங்க இன்வெர்ஸ் போட்டீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸை நீங்க சிம்பிளி இன்வெர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இன்வெர்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இதோட கான்ஜுகேட் a minus ib. ஓகே, டிவைடட் பை நீங்க டினாமினேட்டர்ல என்ன போடணும்னு பாருங்க, நியூமரேட்டர்ல இதோட கான்ஜுகேட் போடணும். ஓகே, அதாவது இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணிடணும். ஓகே, டினாமினேட்டர்ல நீங்க என்ன பண்ணணும்னா இங்க ரெண்டு நம்பர்ஸ் பாக்குறீங்க இல்லையா, கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரெண்டு நம்பர் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட், அதோட சைன் எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகே, அந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. ஓகே, அதை டினாமினேட்டர்ல எழுதுங்க, அவ்வளவுதான். கிளியரா? அந்த ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க, அதை டினாமினேட்டர்ல எழுதுங்க, அவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டிய வேலை. கிளியர்? பாருங்க, நான் உங்களுக்கு லாஸ்ட் லெக்சர்ல சொல்லியிருக்கேன். இப்போ z1 ஈக்குவல் டு 2 plus 3i அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ நம்மளுக்கு z1 இன்வெர்ஸ், ஓகே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இல்லையா, குவிக்கா பண்ணிடலாம். சி பாருங்க, இதோட கான்ஜுகேட் என்னது 2 minus 3. ஓகே, நியூமரேட்டர்ல கான்ஜுகேட் எழுதணும். டினாமினேட்டர்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பர் பாக்குறீங்கல்ல, ஓகே ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட், சைனை கன்சிடர் பண்ணாதீங்க, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 plus 9 13. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு 2 by 13 minus 3 by 13 i. கிளியரா? ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம், டைரெக்டாகவே பண்ணிடலாம். நீங்கள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறதுனால பண்ணலாம், கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி அப்படியே கொண்டு வந்தும் பண்ணலாம். தட்ஸ் நாட் அ மிஸ்டேக். கிளியரா? ஓகே, அப்போ ஒரு அப்ளிகேஷன் பார்த்துட்டோமா, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல நமக்கு கான்ஜுகேட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக? ஏன்னா கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது அது நம்மளுக்கு அழகாக ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரிஞ்சிருது. கரெக்டா? அடுத்த பாருங்க, ஒரு கான்செப்ட் ஃபிக்ஸ் பண்ணிருங்க, டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தா அதோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்.
clear. So next பாருங்க. Next division. Okay, complex conjugates நம்ம எப்படி division க்கு apply பண்றோம். Okay, conjugate of a complex number நம்ம complex conjugate னு சொல்லலாம். Complex conjugate. Conjugate of a complex numberங்கறனால complex conjugate. Next division க்கு எப்படி apply பண்றோம்னு பாருங்க. Second application. Division. Okay, division. ஒரு complex number நம்ம எப்படி இன்னொரு complex numberால divide பண்றது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, see இப்போ z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு a plus ib, z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு c plus id. உங்களுக்கு தெரியும் a b c d எல்லாமே ரியல் நம்பர்ஸ். ஓகே, இப்போ நமக்கு z1 by z2 ஃபைண்ட் அவுட் பண்ணனும். டிவிஷன் இல்லையா? z1 by z2 னா என்ன வரும்? a plus ib divided by c plus id. நான் உங்களுக்கு என்ன கான்செப்ட் சொன்னேன்? டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பரை பாத்தீங்கன்னா அதோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்க. ஓகே, c plus id யோட கான்ஜுகேட் c minus id இல்ல? கரெக்ட்டா? I missed it. c minus id divided by c minus id. பாருங்க, மல்டிப்ளை பண்ணிருக்கேன், then divide பண்ணிருக்கேன். கிளியர்? இங்க பாருங்க, இதை சிம்பிளை பண்ணலாமா? a plus ib into c minus id ன்னு இருக்கு. இங்க பாருங்க, இது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி குவிக்கா பண்ணணும்னு. see, ரியல் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணுங்க ac, இமேஜினரி பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணுங்க மைனஸ் bd வரும், பட் சைன் சேஞ்ச் பண்ணிடணும் பிளஸ் bd. ஓகேவா? அதுக்கப்புறம் பிளஸ் i into extreme terms multiply பண்ணுங்க minus ad வரும் இல்லையா? middle terms multiply பண்ணுங்க bc வரும். ஓகே, i வரும், i நான் காமனா எடுத்துட்டேன். அப்ப நம்ம செகண்ட் டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்? bc minus ad ன்னு எழுதிக்கலாம்ல. ஓகே, செகண்ட் டேர்ம் நம்ம bc minus ad ன்னு எழுதிக்கலாம். bc sorry bc minus ad ன்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர் பாருங்க, c plus id into c minus idங்கிறது ரொம்ப சிம்பிளி c square plus d square ன்னு வந்துரும் இல்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆக்சுவலா இது c square minus ஏன்னா a plus b into a minus b. அப்போ c square minus id the whole square ன்னு வரும். I square minus 1 வரும்ல? அப்போ c square plus d square ஆகும்ல? குயிக்கா? சிம்பிள். ரைட்டா? கிளியர்? அப்ப பாருங்க, நம்ம எப்பவுமே ஆன்சர் ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா கொடுப்போம். அப்ப ac plus bd divided by c square plus d square வரும் இங்க. plus i into bc minus ad divided by c square plus d square வரும் நமக்கு இங்க. கரெக்டா? அப்ப நம்மளுக்கு பாருங்க, இது என்னது? ரியல் பார்ட். இது என்னது? இமேஜினரி பார்ட். that's it. வேணா ஐய பின்னாடி எழுதிக்கலாம், தப்பு இல்ல. ஓகே, ஐ முன்னாடி எழுதிக்கலாம், பின்னாடி எழுதிக்கலாம். bc minus ad divided by c square plus d square into i. ஆக்சுவலி இது அயோட்டா. ஓகே, நம்ம பழக்க தோஷத்துல ஐன்னு சொல்லிட்டு வரும். கிளியர்? இது ரியல் பார்ட், இது நம்மளுக்கு இமேஜினரி பார்ட். ஓகே, சிம்பிள். ஸோ பண்ணிடலாம் இல்லையா? ஸோ நீங்க மல்டிப்ளிகேஷனோட கான்செப்ட் மறந்துருந்தீங்கன்னா ஒன்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. சி 2 plus i into 2 plus 3i இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி குவிக்கா மல்டிப்ளை பண்றதுன்னு பாருங்க. சி ரியல் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணுங்க 4. இமேஜினரி பார்ட்டை இமேஜினரி இங்க 1 இல்லையா? அப்ப இமேஜினரி பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 வரும், பட் சைன் சேஞ்ச் பண்ணிடணும். புரியுதா? ரியல் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும், அதை எழுதணும். இமேஜினரி பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். இங்க +3 வருது, நான் -3 போட்டேன். -3 வந்தா +3 போடணும். ஓகே, பிளஸ் i இன்டூ இங்க பாருங்க எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் வேற கலர் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 6i வரும் இல்லையா? 2 into 3 னா 6i. i நான் வெளியே எடுத்துட்டேன், அப்ப 6 மட்டும் இருக்கும். ஓகே, மிடில் டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. நம்மளுக்கு 2i வரும், நான் i வெளியே எடுத்துட்டேன், அப்ப எனக்கு +2 மட்டும் இருக்கும். அப்ப என் ஆன்சர் என்னது? 4 - 3 நம்மளுக்கு 1, 6 + 2 8ங்க, 1 + 8 9 வருது. ஓகே, அவ்வளவுதான். ஸோ ஜென்ரலா நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னா சி a plus ib into c plus id அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரியல் பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, அடுத்து இமேஜினரி பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. பட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், வர ஆன்சரோட சைன் சேஞ்ச் பண்ணிடணும் இமேஜினரி பார்ட்டுக்கு. ஓகேவா? அடுத்து பிளஸ் i into எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ், அதனால நான் ன்னு எழுதுறேன், எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகேவா? அடுத்து மிடில் டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் m ன்னு எழுதுறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். இங்க சைன் சேஞ்ச் பண்ணணும், இங்க எந்த சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது.
ஏன்னா இந்த சிம்பிள் நானே யூஸ் பண்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகே, இந்த சிம்பிள் நான் எதுக்கு யூஸ் பண்றேன்னா சைன் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக யூஸ் பண்றேன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பாருங்க, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 1 - 2i into 3 plus 5i. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரியல் பார்ட் இன்டு ரியல் பார்ட். நமக்கு என்ன வரும்? 1 into 3, that is 3. ஓகேவா? இமேஜினரி பார்ட் இன்டு இமேஜினரி பார்ட் 5 into -2 -10. பட் சைன் சேஞ்ச் பண்ணுங்க, +10. இமேஜினரி பார்ட் தான் நான் சொல்றேன். ஐயை சேர்த்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இமேஜினரி பார்ட்னா இங்க -2, இங்க இமேஜினரி பார்ட் 5. ஓகேவா? அப்ப -10 +10 ஆயிடுச்சு. பிளஸ் i இன்டு, இங்க யோசிச்சு பாருங்க, எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் இல்லையா? எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் நம்மளுக்கு 5i வரும். 1 into 5 னா 5i தானே, i வெளியே எடுத்தா 5 மட்டும். மிடில் டேர்ம்ஸ்ல நம்மளுக்கு -6i வரும். i நான் வெளியே எடுத்தா -6 தான் வரும். கிளியர்? அப்ப நம்மளுக்கு 13 5 - 6 -1 இல்லையா? அப்ப -1i, that is -i. சிம்பிள் கான்செப்ட் புடிச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு குயிக்கா மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு பண்ண தெரியும். இதை வேணா பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதை நீங்க பாக்ஸ் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் கிளியர்? இதை நீங்க டைரக்டாவும் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் இந்த இடத்துல. பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? டைரக்டா எப்படி பண்ணுவீங்க? 2 plus i into 2 plus 3i னா என்ன வரும்? 2 2s are 4, 2 3s are 6. அப்ப 4 plus 6i. இங்க நம்மளுக்கு 2i, இங்க நம்மளுக்கு -3. அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? 4 - 3 நம்மளுக்கு 1, 6i plus 2i நம்மளுக்கு 8i. ஓகே, இதே வேலையை தான் நம்ம இங்கேயும் பண்றோம். ஓகே, புரியுது இல்லையா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? லேட்டராக நீங்களே அப்சர்வ் பண்ண முடியும். இப்போதைக்கு ரெண்டுமே ஒன்று தானே, எதுக்கு இதையே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலான்னு தோணும். பட் லேட்டராக நான் உங்களுக்கு லேட்டர் எக்ஸசைசஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரிய வரும், ஏன் இந்த மெத்தடில் கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படிங்கிறது. ஓகே, சரி, அடுத்த பாருங்க. ஓகே, ஸோ அப்போ டிவிஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? டிவிஷன்லேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதே கான்செப்ட் தான். டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா, ஓகே, டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தா அதோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும். கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும். கிளியர்? ரைட், அவ்வளவுதான். ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸும் டிவிஷனும் பேசிட்டோம். கான்ஜுகேட்டோட கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு. கிளியரா? நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பத்தி பேசுவோம். ஓகே, இந்த வீடியோல இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அண்ட் டிவிஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம் போடலாமா? பாருங்க, எக்ஸாம்பிள் 2.7. எக்ஸாம்பிள் 2.7 क्वेश्चन பாத்தீங்கன்னா, ஃபைண்ட் z inverse sorry, find z inverse if z is equal to 2 plus 3i into 1 minus i. Okay, find z inverse if z is equal to 2 plus 3i into 1 minus i. பாருங்க, ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். See, solution. நம்மளுக்கு z inverse find out பண்ண சொல்றான். பட் இங்க பாருங்க, z நம்மளுக்கு கம்ப்ளீட்டா சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கல. ஓகேவா? அப்ப நம்ம என்ன கொடுத்திருக்கான் நம்மளுக்கு? given z is equal to 2 plus 3i into 1 minus i. இதை நம்மளுக்கு கம்ப்ளீட்டா சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கல. ஸோ நம்ம தான் சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? பண்ணலாமா? மல்டிப்ளிகேஷன் தானே. ரியல் பார்ட் இன்டு ரியல் பார்ட் 2, இமேஜினரி பார்ட் இன்டு இமேஜினரி பார்ட் -3. பட் சைன் சேஞ்ச் பண்ணுங்க, +3. சிம்பிள். அடுத்து பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் பிளஸ் ஐ போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -2 வரும் நம்மளுக்கு. ஐ தான் வெளியே எடுத்துட்டோம் இல்லையா? மிடில் டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு +3 வரும். ஐ வெளியே எடுத்துட்டோம். கிளியர்? புரியுதா? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும், சிம்பிளா பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் 5, 3 - 2 நமக்கு 1 தானே. அப்போ 5 + 1 9 நம்மளுக்கு 5 + i. கான்செப்ட் புரியுது இல்லையா? இங்க ஒரு பேஜ் விட்டு போச்சா? ஓ, ஸ்லைடா. ஓகே, ரைட். ஸோ பாருங்க, இங்கே கான்செப்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா? ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் சைன் சேஞ்ச் பண்ணும். எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ், மிடில் டேர்ம்ஸ். கிளியரா? பண்ணிடலாமா? ஓகே, ரைட். ஸோ பாருங்க, நம்மளுக்கு இதுக்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்களா? அப்போ z நம்மளுக்கு இதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதோட இன்வர்ஸ் நம்மளுக்கு கை வந்த கலையாச்சு. ரைட்? அப்போ z இன்வர்ஸ் நான் எப்படி குயிக்கா பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதோட கான்ஜுகேட் 5 - i. ஓகே, இங்க 2 நம்பர் பாக்குறீங்க இல்லையா?
ரெண்டு நம்பர் பார்க்க முடியுதா 5 1 ரெண்டு நம்பர் பார்க்குறீங்களே அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க ஓகே நமக்கு என்ன வரும் குவிக் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இல்லையா அப்போ நம்மளுக்கு ஆன்சரு 5 மைனஸ் ஐ பை நம்மளுக்கு 25 இது 26 வரும் அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 5 by 26 மைனஸ் 1 by 26 ஐ கிளியரா ஓகே சரி இன்னொரு क्वेश्चन பாருங்க மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றப்ப உங்க எக்ஸர்சைஸ்ல இருக்கு எக்ஸர்சைஸ் 2.4 ல பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் question number 3 okay question number 3 பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறான் if z is equal to 2 minus I okay and z2 is equal to minus 4 plus 3i find the inverse of inverse நாலும் multiplicative inverse நாலும் ஒண்ணுதான் okay sometimes அப்படியே நம்மளுக்கு inverse simply inverse னு கொடுக்கலாம் questionல right அப்ப z1 z2 and z1 by z2 okay if z is equal to 2 minus I and z2 is equal to minus 4 plus 3i find the inverse of z1 z2 and z1 by z2 அப்படின்னு question கொடுத்திருக்கான் ஓகேவா பாருங்க சொல்யூஷன் பாருங்க given என்ன z is equal to 2 minus I and z2 is equal to minus 4 plus 3 இதுக்கு inverse find out பண்ணும் இதோட inverseங்கிறது என்னது z1 z2 the whole inverse தானே ரைட்டா இதோட inverse z1 by z2 the whole inverse clear so ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம் see இங்க பாருங்க கவனிங்க இப்போ z1 z2 க்கு inverse find out பண்ணா first நமக்கு z1 z2 தெரியணும் இல்லையா ரைட்டா காம்ப்ளெக்ஸ் நம்பர் தெரிஞ்சாதானே இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இங்க பாருங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் 5 plus i ன்னு தெரிஞ்சிச்சு அதனால இன்வெர்ஸ் டக்கன் போட்டோம் அதே கான்செப்ட் இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு தெரியணும் z1 z2 இவாலுவேட் பண்ணலாமா அப்ப z1 z2 நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 2 minus i into minus 4 plus 3i இல்லையா நான் உங்களுக்கு சின்ன ட்ரிக் சொல்லி தந்தேன்ல இங்க ரியல் பார்ட்ஸ் அப்ப 2 into minus 4 நமக்கு minus 8 வரும் இமேஜினரி பார்ட்ஸ் minus 1 into 3 நமக்கு minus 3 வரும் பட் சைன் சேஞ்ச் பண்ணா plus 3 ஓகே plus I into இங்க பாருங்க extremes 2 3s are 6 okay middle terms okay 2 3s are 6 வந்துருச்சுல middle terms மல்டிப்ளை பண்ணுங்க plus 4 வரும் actually okay plus 4 I காமனா எடுத்துறோம் அதனால வரி பண்ணிக்க வேண்டாம் okay 2 3s are 6 இங்க நமக்கு plus 4 ஆன்சர் என்ன வருது நமக்கு minus 8 plus 3 னா minus 5 நமக்கு ரைட்டா 6 plus 4 நமக்கு 10 அப்போ minus 5 plus 10i கரெக்ட்டா okay clear 2 minus I minus 4 plus 3i 2 minus 8 okay plus 3 plus 6 plus 4 clear right அப்ப இதுக்கு இன்வெர்ஸ் போட்டீங்கன்னா என்ன வரும் இதோட இன்வெர்ஸ்ங்கிறது z1 z2 the whole inverse இல்லையா z1 z2 the whole inverseங்கிறது நமக்கு என்னது இன்வெர்ஸ் குயிக்கா பண்ணிடலாம் பாருங்க இதோட கான்ஜுகேட் நியூமரேட்டர்ல எழுதணும் இதோட கான்ஜுகேட் என்னது -5 -10i தானே ரைட்டா இமேஜினரி பார்ட்டோட சைன் சேஞ்ச் பண்ணணும் clear இங்க ரெண்டு நம்பர் பாக்குறீங்க இல்லையா ரெண்டு நம்பர் என்ன பாக்குறீங்க குயிக் ரெண்டு நம்பர் 5 10 நமக்கு சைன் எல்லாம் மேட்டர் இல்ல நம்ம பாக்குற ரெண்டு நம்பர் தான் மேட்டர்ஸ் ஓகேவா see அப்ப 5 10 அப்ப 5 ஸ்கொயர் plus 10 ஸ்கொயர் ரைட்டா அப்ப நமக்கு இங்க என்ன வரும் -5 -10i divided by 5 ஸ்கொயர் நமக்கு 25 10 ஸ்கொயர் 120 sorry 10 ஸ்கொயர் 100 okay டோட்டலா நமக்கு 125 கரெக்ட்டா அப்ப 125 அப்ப நம்ம இத செப்பரேட் பண்ணோம்னா -5 by 125 -10 by 125 i ன்னு வரும் பட் இது கேன்சல் பண்ண முடியும் இல்லையா நம்மளால சோ அதனால நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஓகே எத்தனை டைம்ஸ் வரும்னு பாருங்க 5 டேபிள்லயே கேன்சல் பண்ணலாம் ஓகே இது நமக்கு 1 டைம் ஓகே மைனஸ் இருக்கீங்க இது நமக்கு 2 டைம்ஸ் 5 டைம்ஸ் ஓகேவா 21 by 25 வரும் மைனஸ் இங்க நமக்கு 2 டைம்ஸ் இங்க நமக்கு 25 டைம்ஸ் கிளியரா சிம்பிள் டன் ஓகே சோ பண்ணிடலாம் அதே மாதிரி பாருங்க இதோட இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலையா z1 by z2 ஓட இன்வெர்ஸ் இந்த இடத்துல ரெண்டு மெத்தட்ல நம்ம பண்ணலாம் நான் ரெண்டு மெத்தட் உங்களுக்கு சொல்றேன் ஓகே see ஓகே
1 z1 by z2 the whole inverse டைரக்டா பண்ணலாம். z1 by z2 the whole inverse அப்படிங்கிறது நமக்கு என்னது inverse. ஓகே whole inverse அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா reciprocal ஆயிரும்ல, இது நமக்கு z2 by z1 ஆயிரும் இல்லையா. ஆக்சுவலா கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா see inverseனா நமக்கு என்னது உங்களுக்கு தெரியும். இப்போ நார்மலா z inverse அப்படிங்கிறது நமக்கு 1 by z. ஓகே எதுக்கு இன்வெர்ஸ் போடுறோமோ அது டினாமினேட்டர்ல வந்துடும். அப்ப அதே மாதிரி இதுலயும் நம்மளுக்கு z1 by z2க்கு நம்ம இன்வெர்ஸ் போடுறோம் இல்லையா, அது நம்மளுக்கு டினாமினேட்டர்ல வந்துரும்ல. அப்போ 1 by z1 by z2ன்னு வருமா, கரெக்டா. இந்த z1 by z2 அகைன் மேல போகும்போது நம்மளுக்கு z2 by z1. ஓகே ரெசிப்ரோக்கலா போகும் இல்லையா, கரெக்டா படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸ்ல. ஓகே அப்போ நம்மளுக்கு இங்க ஆக்சுவலா என்ன வரும், z2 by z1 அப்படின்னு வரும். ஓகே இன்னொரு மெத்தட் என்னன்னா, நீங்க z1 by z2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் z1 by z2 தி ஹோல் இன்வெர்ஸ் போடலாம். ஓகேவா, ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஓகே இது எலிட்டர், இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம். பட் இங்க உங்களுக்கு வேற வழியே கிடையாது. இதுல z1 z2 ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் நீங்க z1 z2 தி ஹோல் இன்வெர்ஸ் போட முடியும். ஓகேவா, புரியுது இல்லையா. டைரக்டா பண்றதுனாலும் நீங்க இந்த இடத்துல again z1 z2 ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். டைரக்டா பண்றேங்கிற பேர்ல இது எப்படி எழுதலாம், 1 by z1 z2ன்னு எழுதுவீங்கல்ல. ஓகேவா, பட் இங்க again z1 z2 நீங்க evaluate பண்ணி தான் ஆகணும். கரெக்டா, சேம் கான்செப்ட் தான். இங்க என்ன வரும் உங்களுக்கு, again 1 by -5 plus 10 9 வரும். அது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எடுக்கிறது தானே, கான்செப்ட் புரியுதா. ரைட், பட் டிவிஷன்ல நீங்க ரெண்டு விதமா பண்ணலாம். ரெண்டுமே சேம் மெத்தட்ஸ் தான். ஓகே ஸ்டெப்ஸ் பாருங்க சேமா தான் இருக்கு. see z2 by z1 இது z2 ஓட வேல்யூ என்னது, -4 plus 3i. okay z1 sorry -4 plus 3i 2 minus i. அப்ப -4 plus 3i divided by நம்மளுக்கு 2 minus i வரும். நான் உங்களுக்கு தான் டிவிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லியிருக்கேன் இல்லையா, கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். யாரோடது, டினாமினேட்டர்ல இருக்கிற கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோடது. ஓகே 2 minus i ஓட கான்ஜுகேட் நம்மளுக்கு 2 plus i. ஓகே இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணணும். ஓகே குயிக்கா மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ரியல் பார்ட் -8, imaginary part plus 3 sign change பண்ணிடணும், plus i into extreme terms -4, கரெக்டா. middle terms plus 6, clear. divided by denominator குயிக்கா சொல்லுங்க, 2 minus i into 2 plus i. நமக்கு என்ன வரும், a minus b into a plus b னா a square minus b square ன்னு வரும் இல்லையா. பட் இங்க i இருக்கிறதுனால நம்மளுக்கு 1 square தான் வரும். புரியுதுல, 2 square minus i square ன்னு வரும். ஓகேவா, 2 square minus i square வரும். i square வேல்யூ என்னது, -1 இல்லையா. ஓகே அப்ப இது பிளஸ் ஆயிரும், அப்ப +1 square அப்படின்றது. கிளியர், புரியுதா. நீங்க ஆக்சுவலா இந்த மாதிரி 2 minus i into 2 plus i ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்றீங்கன்னா அங்கேயும் அதே கான்செப்ட் தான். என்ன ரெண்டு நம்பர் பாக்குறீங்களோ அங்க அல்டிமேட்டா ஓகே ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்ல என்ன பாக்குறீங்களோ அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க, அவ்வளவுதான். சின்ன சின்ன கான்செப்ட் டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே ஆர் a minus b into a plus b போட்டே போடுங்க. -8 -3 நம்மளுக்கு -11 பிளஸ் இங்க நம்மளுக்கு +2 வந்துரும். அப்ப 2i divided by இங்க நம்மளுக்கு 2 square plus 1 square னா நம்மளுக்கு 5 இல்லையா. செப்பரேட் பண்ணியே ஆன்சர் கொடுங்க. -11/5 plus 2/5i. simple done. கரெக்டா. இன்னொரு மெத்தட் என்னது, ஃபர்ஸ்ட் z1 by z2 போடுறது. ஓகே ஃபர்ஸ்ட் z1 by z2. இப்போ நமக்கு என்ன வரும், 2 minus i by -4 plus 3i. -4 plus 3i ஓட கான்ஜுகேட் என்னது, -4 minus 3i. இந்நேரத்துக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கணும் கான்ஜுகேட், இமேஜினரி பார்ட்டோட சைன் சேஞ்ச் பண்றது. ஓகே அப்ப மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன்னா ஓகேவா. மல்டிப்ளை பண்ணலாமா, மல்டிப்ளை பண்ணா நான் டைரக்டா எழுதுறேன். 2 into -4 -8. ஓகே இமேஜினரி பார்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணா +4, சைன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா -4 -8 -4 -12. ஓகே நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு பாருங்க. ஓகே எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் நமக்கு என்ன வரும், பிளஸ் i போடுவோம். எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் நமக்கு -6 வரும். மிடில் டேர்ம்ஸ் நமக்கு 4 வரும். 4 - 6 என்னது -2. அப்ப எனக்கு -2i வரும் இங்க. ஓகேவா. டிவைடட் பை டினாமினேட்டர்ல என்ன வரும், நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பிக்கப் பண்ணுங்க. 16 + 9 தானே வரும், அப்ப 25 வரும். ஓகே ரைட். இப்போ இதோட இன்வர்ஸ் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா see இதுக்கு நம்ம இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்க 1/20 இதை நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். -12/25 -2/25 பிரிச்சுக்கலாம். ஓகே இப்போ இங்க என்ன ஆகும் பாருங்க,
நம்ம இதோட கான்ஜுகேட் எழுதணும் இல்லையா -12/25 plus 2/25 I divided by நம்ம என்ன பண்ணணும் இங்க ரெண்டு நம்பர் பார்க்குறீங்களே அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் அப்போ 12/25 ஸ்கொயர் plus 2/25 ஸ்கொயர் ஓகே அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்க -12/25 plus 2/25 ஐன்னு வரும் divided by இங்க 12/25 னா நம்மளுக்கு the whole square இல்லையா இந்த இடத்துல நீங்க ஒரு வேலை பண்ணுங்க இந்த மெத்தட் ஈஸி தான் பட் நீங்க பிரிக்கிறதுக்கு பதிலா இங்க see நீங்க செப்பரேட் பண்ணாதீங்க இத 1/25 into இப்படி வச்சுக்கலாம் நம்ம 1/25 into -12 -2i ன்னு வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ இப்படி நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா இங்க என்ன பாருங்க 1/25 க்கு இன்வெர்ஸ்னா நமக்கு 25 தான வரும் கரெக்ட்டா இங்க -12 -2i க்கு நமக்கு தெரியும் கரெக்ட்டா அதுக்கு நீங்க மெத்தட் அப்ளை பண்ணுங்க என்னது -12 plus 2i divided by இங்க என்ன வரும் நமக்கு இங்க ரெண்டு நம்பர் பார்க்குறீங்களா 12 2 அப்போ 12 square plus 2 square கரெக்ட்டா ஓகே அப்போ 25 into -12 plus 2i divided by இங்க தான் நான் மிஸ் பண்ணிட்டேனா 2 4s are -8 plus 3 sorry -11 இல்ல இந்த இடத்துல நீங்க யாருமே எனக்கு சொல்லல நாங்க எப்படி சொல்றதுன்னு கேக்குறீங்களா see 11 sorry I'm very sorry 11 okay va so point correct okay இப்போ கரெக்ட் அப்போ கான்ஜுகேட் எழுதிட்டீங்க ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா 11 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர்னா 121 plus 4 sorry கரெக்ட் 121 plus 4 125 வரும் இல்லையா இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா இது 1 டைம் இது 5 டைம் ஓகே ஆன்சர் என்ன வருது -11/5 plus 2/5 ஓகே இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் ஓகே you have two methods to do clear சரி அப்ப மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஓகே ரைட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் as well as டிவிஷன் ரெண்டு கான்செப்ட்டுமே இன்வால்வ் ஆகி தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஓகே இன்னொரு क्वेश्चन பாருங்க உங்க எக்ஸசைஸ்லயே பாத்தீங்கன்னா 4th क्वेश्चन ஒன்னு இருக்கு பாருங்க the complex numbers நான் ஷார்ட் எழுதுறேன் complex numbers cns okay the cns u v and w are related by 1 by u is equal to 1 by v plus 1 by w if v is equal to sorry 3 minus 4 yeah if v is equal to 3 minus 4i and w is equal to sorry and w is equal to 4 plus 3i okay find u in rectangular form okay அவங்க சொல்றாங்களோ இல்லையோ நம்ம rectangular formல தான் எப்பவுமே ஆன்சர் கொடுக்கணும் okay find u in rectangular form சரி சோ பாருங்க நமக்கு v and w கொடுத்துட்டாங்க நமக்கு என்ன கேக்குறாங்க u கேக்குறாங்க ஓகே நமக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க இதுல vw சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா u தானா கிடைச்சிடும் ஓகே சோ இது ரெண்டு விதமா பண்ணலாம் see first method பாருங்க solution given that என்ன கொடுத்திருக்காங்க v is equal to 3 minus 4i okay w is equal to 1 second இப்படி வேணா எழுதிக்கலாம் first என்ன கொடுத்திருக்காங்க 1 by u is equal to 1 by v plus 1 by w and next என்ன கொடுத்திருக்காங்கன்னா v is equal to 3 minus 4i ன்னு கொடுத்திருக்காங்க and w is equal to 4 plus 3i ன்னு கொடுத்திருக்காங்க and they have asked us to find u in rectangular form u என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா இப்போ u தானே வேணும்
இப்போ இங்கே givenல பாருங்க therefore 1 by u is equal to 1 by v plus 1 by w நம்மளுக்கு என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னு பாருங்க. இதுல நம்மளுக்கு u தேவை கரெக்டா? சி ரொம்ப சிம்பிள். இப்போ இதை நம்ம 1 by u is equal to இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க நம்மளுக்கு v plus w by vw ன்னு வந்துரும் இல்லையா கரெக்டா? இங்க மல்டிப்ளை பண்ணுங்க இதை மல்டிப்ளை பண்ணுங்க இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க கரெக்டா? v plus w by vw ன்னு வந்துரும். அப்போ 1 by u இதுனா இப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா taking reciprocals on both sides. ரெண்டு சைடு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா ஸோ பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம டேக்கிங் ரெசிப்ரோக்கல்ஸ் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம்னா நமக்கு u டைரக்டா கிடைச்சிடும் இல்லையா? அப்போ நமக்கு u என்ன வரும்? ஓகே, which implies that u is equal to vw by v plus w ன்னு வரும் இல்லையா? சரி, இப்போ v நம்ம மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டா? v நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பாருங்க நம்ம v மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ ரியல் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். 3 × 4 நமக்கு 12 வரும் கரெக்டா? அடுத்து இமேஜின் வேணா ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம் இங்க பெட்டர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 3 - 4i into 4 plus 3i divided by v plus w. அது குயிக்கா எழுதிக்கலாம் இல்லையா? ரியல் பார்ட் கூட ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 1 second. ஓகே, ஸோ டினாமினேட்டர் பாருங்க ரியல் பார்ட் கூட ஆட் பண்ணீங்கன்னா 7 வரும். இமேஜினரி பார்ட் கூட ஆட் பண்ணா -i வரும் கரெக்டா? இங்க ஆக்சுவலி -1 வரும். i நம்ம பக்கத்துல எடுத்துக்கணும் இல்லையா? ரைட், சரி. அப்போ இங்க பாருங்க நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? ரியல் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 12 வரும் கரெக்டா? இமேஜினரி பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணா 12 வரும். பட் சைன் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, ஆக்சுவலி -12 வரும். ஓகே, பிளஸ் i இன்டூ எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 3s are 9. ஐடியா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, ரைட். மிடில் டேர்ம்ஸ் மல்டிப்ளை -16 டிவைடட் பை நம்மளுக்கு என்ன வருது? 7 - i வருது கரெக்ட்? ஓகே, 12 நம்மளுக்கு 24. 9 - 16 அப்படிங்கிறது நம்மளுக்கு -7 இல்லையா? அப்போ 24 - 7i. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு 24 - 7i வரும் நியூமரேட்டர்ல. டினாமினேட்டர்ல நம்மளுக்கு சிம்பிளி 7 - i வரும். கிளியரா? ஓகே, ரைட். ஸோ 7 - i. ஸோ இதோட கான்ஜுகேட் என்னது? 7 - i-யோட கான்ஜுகேட் 7 + i. அதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். ஓகே, அப்போ 24 - 7i into 7 + i குயிக்காக பண்ணலாமா? 24 into 7 நம்மளுக்கு 168 வரும் இல்லையா? 27s are நம்மளுக்கு 160, சாரி 140 ரைட்டா? 4 7s are 28. அப்போ 168 வரும் கரெக்டா? அடுத்து இமேஜினரி பார்ட்ஸ் பண்ணோம்னா நமக்கு -7 கரெக்ட்? ஓகே, -7. பட் சைன் சேஞ்ச் பண்ணிடணும் நம்மளுக்கு +7 ப்ளஸ் i இன்டூ எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் நம்மளுக்கு 24 தான் வரும். மிடில் டேர்ம்ஸ் நம்மளுக்கு -49 வரும் கரெக்டாக? டிவைடட் பை நம்மளுக்கு 7 - i into 7 + i னா 7² + 1². ஸோ இது எத்தனையோ தடவை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் கரெக்டாக? டேரெக்டாக பண்ணிடலாம். a + b into a - b 168 + 7 175. இது நம்மளுக்கு சிம்பிளி -25 வரும். -25i டிவைடட் பை கீழே நம்மளுக்கு 49 + 1 50. ஓகே, அப்போ இதை நம்ம 175/15 பிரிச்சுக்கலாம். -25/50i அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இதை நம்ம 25 டேபிளே கேன்சல் பண்ணலாம். இது 25 1s are 25 2s are வரும். இது நமக்கு 25 7s are வரும். பிகாஸ் 25 4s are 100, 25 5s are 125, 25 ஓகே. அப்போ 25 6s are நம்மளுக்கு 150, 25 7s are நம்மளுக்கு 175. இது நம்மளுக்கு 2 times. அப்போ 7/2 - 1/2i.
ஸோ ஈஸி தானே. 4 25 எடுத்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? கரெக்டா 4 25 எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 வரும். ஓகே 5 டைம்ஸ் எடுக்கும்போது நமக்கு ஒரு இன்னி 25 ஆட் ஆகும். 6 டைம்ஸ் எடுக்கும்போது இன்னி 25 ஆட் ஆகும் 150. 7 டைம்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு இன்னி 25 ஆட் ஆகும் 175. தட்ஸ் ஆல். ஓகே இப்படி எடுத்துக்கோங்க. 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம், பட் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, பிக்கப் பண்ணிட்டு போயிடும். ஓகே இது ஒரு மெத்தட் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. ஓகே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான மெத்தட் இது ஒன்று, ரைட்டா? இன்னொரு மெத்தடும் இருக்கு பாருங்க. நம்மளுக்கு என்ன கிவன் அலிட்டர் இது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். ஓகே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/u is equal to 1/v plus 1/w தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தான். ஓகே இது ரொம்ப ஷார்ட்டாக போட்டுடலாம் இந்த மெத்தட்ல. சி அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான், வியோட வேல்யூ டபிள்யூட வேல்யூ கொடுக்குறான். வி வந்து நம்மளுக்கு 3 மைனஸ் 4i w வந்து நம்மளுக்கு 4 plus 3iன்னு கொடுத்துருக்கான். அண்ட் யூவோட வேல்யூ ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல கேட்குறான், ரைட்டா? ஸோ இதில் therefore இதில் டைரெக்டாகவே வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே என்ன வேல்யூஸ் தெரியுமா அதை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே கிவன் ரிலேஷன் ஒன்று இருக்கு இல்லையா யூவிடபிள்யூவில், அதில் நீங்கள் டைரெக்டாகவே வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஓகே அப்போ இது நம்மளுக்கு என்ன இம்ப்ளை பண்ணும், 1/u is equal to 1/, once again 1/u is equal to 1/v யோட வேல்யூ நம்மளுக்கு 3 minus 4i plus w யோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 4 plus 3i. ஓகே இதை நம்ம குவிக்காக எவாலுவேட் பண்ணிடலாம். பிகாஸ் இது நம்மளுக்கு 1/3 minus 4iன்னு இருக்குல்ல இங்கே. 3 minus 4iயோட இன்வர்ஸ் தானே 1/3 minus 4i. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 3 minus 4iயோட கான்ஜுகேட் நியூமரேட்டர் எழுதுவோம். இங்கே 2 நம்பர் பார்க்குறீங்களா, அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. 3 square plus 4 square. கரெக்டாக ஞாபகப்படுத்தி பாருங்க. இது நம்மளுக்கு 4 plus 3iயோட இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அப்போ 4 minus 3i டிவைடட் பை இங்கே 2 நம்பர் பார்க்குறீங்களா, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. 4 square plus 3 square. ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா 3 plus 4i டிவைடட் பை இது நம்மளுக்கு 3 square plus 4 squareனா என்னது 25 தானே, ரைட்டு. ப்ளஸ் 4 minus 3i நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும். இங்கேயும் நம்மளுக்கு 25 தான் வரும். ஓகே பாருங்க டினாமினேட்டர் சேமாக இருக்க, ஜஸ்ட் சிம்பிளி ஆட் பண்ணிக்கலாம். 3 plus 4 நம்மளுக்கு 7, 4i minus 3i நம்மளுக்கு plus iன்னு வந்துடும். ஓகே 7 plus i by 25. ஓகே இப்போ நம்மளுக்கு u வேணும்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் இல்லையா. கரெக்டா 1/u 7 plus i by 25னா u கண்டுபிடிக்கிற நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போ u ஓகே அப்போ டேக்கிங் ஓகே ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1/u is equal to this implies that 1/u is equal to this. ஓகே அப்போ டேக்கிங் ரெசிப்ரோக்கல்ஸ் ஆன் போத் சைட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக எழுதிக்கோங்க. ஓகே ரைட். அப்போ நம்மளுக்கு u என்ன வரும், 25/7 plus iன்னு வருமா. இங்கே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 25 இருக்கட்டும், 25 எடுத்துட்டீங்கன்னா அது 1/7 plus i தானே நம்மளுக்கு, கரெக்டா? 1/7 plus i 1/7 plus iங்கிறது 7 plus iயோட இன்வர்ஸ். அப்போ நம்ம இதோட கான்ஜுகேட் 7 minus i மேலே போட்டுக்கணும். 2 நம்பர் என்ன பார்க்கணும், 7 and 1. அப்போ 7 square plus 1 square. கரெக்டா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 25 into 7 minus i by 49 plus 1ங்கிறது நம்மளுக்கு என்னது 50 இல்லையா. அப்போ நம்மளுக்கு இங்கே 1 டைம் இது 2 டைம்ஸ். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 7 minus i by 2ன்னு வரும். அப்போ 7/2 minus 1/2i அவ்வளோதான். கிளியரா? இங்கே நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மெத்தடு போடலாமா இந்த மெத்தடு போடலாமான்னு கன்ஃபியூஸ் எல்லாம் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் ஸ்கூல் டீச்சர் மார்க் தரலைன்னா தெர் இஸ் நோ ப்ராப்ளம் அபவுட் இட். ஓகேவா? பப்ளிக்கில் ஃபார் ஷுர் எல்லா மெத்தடுக்கும் மார்க் கொடுப்பாங்க. ஓகே கிளியர் சரியா? ஸோ பாருங்க கான்செப்ட் புரியுதுல, இதுலேயும் போடலாம் இதுலேயும் போடலாம். பிகாஸ் ஏன்னா இதில் கொஞ்சம் பாருங்க நம்பர்ஸ் எல்லாம் பெருசாக வருது. ஓகே பட் இதில் நம்பர்ஸ்லாம் சின்னதாக வருது. கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். ஓகே கிளியரா? ஸோ 2 பாசிபிள் மெத்தட்லேயும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த ப்ராப்ளத்தை. ஓகே ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கிளியரா? ஓகே சரி அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, நெக்ஸ்ட் என்ன போடலாம்? ஓகே எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் போடலாம். ஓகே எக்ஸாம்பிள் 2.3 பாருங்க. அதில் ரைட் சிம்பிளி இதெல்லாம் டிவிஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் தான்.
3 plus 4i by 5 minus 12i into in the x plus iy form. இது x plus iy formல நம்ம ரைட் பண்ணுமாமா. அதுக்கப்புறம் hence find its real and imaginary parts. Okay. Solution பாருங்க. See, divisionல நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு நான் ஆல்ரெடி கான்செப்ட் கொடுத்துட்டேன். அப்ப டைரக்டா போட்டுடலாம். அப்ப 3 plus 4i by 5 minus 12i. Okay, given போட்டுக்கோங்க. கடமைக்கு எழுத வேண்டியதான். Okay, given. Okay, given 3 plus 4i by 5 minus 12i. Okay, இதை எப்படி evaluate பண்றது? 3 plus 4i by 5 minus 12i இருக்கட்டும். Okay, so இதோட கான்ஜுகேட் டினாமினேட்டர்ல என்ன வருது? 5 minus 12i. அதோட கான்ஜுகேட் 5 plus 12i. So 5 plus 12i by 5 plus 12i. குயிக்கா பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். இங்க பாருங்க டினாமினேட்டர்ல என்ன வரும்? 5 square plus 12 square தானே வரும். இந்த ஃபார்மட்ல வந்தாலே என்ன நம்பர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க, அவ்வளவுதான். நியூமரேட்டர்ல 3 5s தான் நமக்கு 15, ரியல் பார்ட் இன்டு ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட் இன்டு இமேஜினரி பார்ட் நம்ம 4 12s 48, பட் சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, பிளஸ் i இன்டு எக்ஸ்ட்ரீம் டர்ம்ஸ் 3 12s தான் நமக்கு 36, மிடில் டர்ம்ஸ் 4 5s 20. கிளியர், இங்கே தான் சைன் சேஞ்ச் பண்ணணும், இங்கே சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, 15 minus 48 அப்படிங்கன்னா நமக்கு மைனஸ் 33 வரும் இல்லையா? கரெக்டா? 48ல 10 போனால் 38, 38ல 5 போனால் 33. ஓகே, இது நம்மளுக்கு 56i. கரெக்டா? இங்கே என்ன வரும்? 5 square plus 12 square 25 plus 144 இல்லையா? அப்போ நமக்கு 169 தானே. செப்பரேட் பண்ணோன்னா minus 33 by 169 plus 56 by 169i. ஓகே, இங்கே கொஸ்டின்ல நம்மளுக்கு ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் கேட்டிருக்காங்க. இதான் ரியல் பார்ட், இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட்டு. எடுத்து எழுதிடலாமா தனியா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. Therefore, okay, real part of 3 plus 4i by 5 minus 12i is equal to நம்மளுக்கு என்ன வரும்? minus 33 by 169 வரும். Okay, imaginary part of 3 minus 4i இப்படி தான் எழுதுவோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் பார்ட்னா ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? ஸோ இங்கே zங்கிறதுல இந்த டிவைட் ஆகி வர காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்மளுக்கு வருது. Three minus 4i by 5 minus 12i, which is equal to நம்மளுக்கு இங்க என்னது? imaginary part 56 by 169. ஸோ ரொம்ப சிம்பிள் பண்ணிடலாம் இல்லையா? ஓகே, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. எக்ஸாம்பிள் 2.4 ரொம்ப ஈஸி. simplify 1 plus i by 1 minus i the whole cube minus 1 minus i by 1 plus i the whole cube into rectangular form. இதை நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு சிம்பிளிஃபை பண்ணுவோமா? சரி, ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரெண்டு வேல்யூஸ் தெரிஞ்சாதானே சிம்பிளிஃபை பண்ண முடியும் சப்ஸ்டியூட் பண்ணி. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் தனியா. ரைட்டா? அப்போ சொல்யூஷன் பாருங்க. 1 plus i by 1 minus i அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது? 1 plus i by 1 minus i. இதை எப்படி evaluate பண்றது? 1 minus i யோட கான்ஜுகேட் என்ன? டினாமினேட்டர்ல தானே இருக்கு. அப்போ 1 plus i. 1 plus i by 1 plus i. கிளியரா? ரைட். இந்த இடத்துல பாருங்க, டினாமினேட்டர்ல நம்மளுக்கு ரெண்டு நம்பர் தான் பார்க்க முடியுது, 1 1. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 1 square plus 1 square. நியூமரேட்டர்ல நீங்க 1 plus i ஹோல் ஸ்கொயர் போட்டு ஃபார்முலாவும் அப்ளை பண்ணலாம், அது நம்மளோட மெத்தடும் போடலாம். ஓகே, ரியல் பார்ட் இன்டு ரியல் பார்ட் நம்மளுக்கு 1, இமேஜினரி பார்ட் இன்டு இமேஜினரி பார்ட்டும் நம்மளுக்கு என்னதுதான்? 1. ஓகேவா? ரியல் பார்ட் இன்டு ரியல் பார்ட் 1, இமேஜினரி பார்ட் இன்டு இமேஜினரி பார்ட் 1. மைனஸ் பண்ணாயிரலையே, அப்போ அந்த டேர்மே போயிடும். என்ன ஒரு ஸ்டெப் எழுதலாம். ரைட்டா? பிளஸ் i இன்டு இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு 1 தான் வரும். மிடில் டேர்ம்ஸ் அதுவும் நம்மளுக்கு 1 தான் வரும். ஓகே, அப்போ நீங்கள் டைரெக்டாக இங்கே என்ன எழுதிக்கலாம்? 2iன்னு எழுதிக்கலாம். ஓகே, புரியுதா? டைரெக்டாக நீங்கள் இங்கே 2iன்னு எழுதிக்கலாம். நீங்கள் 1 plus i ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் சரி. ஓகேவா? ஆர் 1 plus i ஹோல் ஸ்கொயர் போட்டு பாருங்க. 1 plus i ஹோல் ஸ்கொயர். ஆர் இங்கே இன்னொரு மெத்தட் போடுறேன். ஆர் 1 plus i by 1 minus i is equal to 1 plus i by 1 minus i. இதோட கான்ஜுகேட் என்னது? 1 plus i by 1 plus i. Okay, which is equal to 1 plus i the whole square divided by 1 square plus 1 square. 1 plus i the whole square na 1 plus 2i plus i square divided by நம்மளுக்கு 2 வரும். இது நம்ம i square minus 1 தானே, அப்போ இது கேன்சல் ஆயிரும். 2i by 2 i வரும். இங்கே அதே கான்செப்ட் தான். 2i by இது ஆக்சுவலாக 2 நமக்கு i வருது. ஓகே,
நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே நம்மளுக்கு இன்னொரு டேர்ம் என்ன இருக்குது, 1 மைனஸ் ஐ பை 1 ப்ளஸ் ஐ தி ஹோல் கியூப்னு இருக்கு இல்லையா? ஆக்சுவலி நீங்கள் கரெக்டாக அப்சர்வ், ஹோல் கியூபை விட்டுருங்க, அந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம் மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சி இது ஆக்சுவலாக இதோட ரெசிப்ரோக்கல் தானே, இந்த டேர்மோட ரெசிப்ரோக்கல் தானே. அப்போ இதோட வேல்யூ ஐனா இதோட வேல்யூ 1 பை ஐ தானே. ஓகே, நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 1 பை ஐயோட வேல்யூ நம்மளுக்கு மைனஸ் ஐ. ஓகே, எப்படி வந்துச்சு? சி டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்திருக்கு, அதோட கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை டிவைட் பண்ணுங்க. ஐயோட கான்ஜுகேட் என்னது? மைனஸ் ஐ. ஓகே, இமேஜினரி பார்ட்டோட சைன் சேஞ்ச் பண்ணணும். இங்கே 1 இருக்கு, அப்போ மைனஸ் 1. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் ஐ பை கீழே மைனஸ் ஐ ஸ்கொயர்னு வரும். ஐ ஸ்கொயர் ஆடல் மைனஸ் 1, அப்போ மைனஸ் ஐ ஸ்கொயர்னா ப்ளஸ் 1 ஆயிரும்ல. இப்போ ஆன்சர் நம்மளுக்கு மைனஸ் ஐ. கிளியரா? சரி, அப்போ நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபிகேஷனுக்கு போவோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு கொஷின் கேட்டது என்னது? 1 plus I by 1 minus I the whole cube minus of 1 minus I by 1 plus I the whole cube. இதோட வேல்யூ நம்மளுக்கு ஐன்னு வந்துச்சு, கரெக்டா? ஐ கியூப். அப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு மைனஸ் ஐன்னு வந்துச்சு, அப்போ மைனஸ் ஐ கியூப். கிளியரா? ஐ கியூபோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், மைனஸ் ஐ. மைனஸ் ஐ கியூப்னா நம்மளுக்கு என்ன வரும்? யோசிச்சு பாருங்க. மைனஸ் ஐ கியூப் நம்மளுக்கு என்ன வரும்? சி மைனஸ் ஐ இன்டூ மைனஸ் ஐ இன்டூ மைனஸ் ஐ. கிளியரா? அந்த இடத்துல ஒரு ஸ்டெப் என்ன பண்றீங்கன்னா, பெட்டர் இது ஐ கியூப்னே வைங்க. ஓகே, இது மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஐனா இதுக்கு நமக்கு மைனஸ் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு மைனஸ். அப்போ இங்கே ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மைனஸ் வரும். ஐ இன்ட்டு ஐ நம்மளுக்கு ஐ கியூப். கிளியரா? இப்போ பாருங்க, ஐ கியூப் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், அப்போ 2i கியூப் வந்துருமா? இப்போ நமக்கு ஐ கியூபோட வேல்யூ மைனஸ் ஐ, இப்போ 2 மைனஸ் 2iன்னு வரும். கிளியரா? ஏன் இப்படி பண்ணுறேன்னா, இங்கே உங்களுக்கு கொஞ்சம் அந்த சயின்ஸில் கன்ஃபியூஷன் வரும். ஓகே, சயின்ஸ்னா சைன் நம்பருக்கு முன்னாடி வருது இல்லையா, அந்த சைன். ஓகே, அதில் சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வரும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே நீங்கள் சப்போஸ் மைனஸ் ஐ மைனஸ் ஆஃப் இங்கே என்ன வரும் உங்களுக்கு ப்ராக்கெட்டில்? மைனஸ் ஆஃப் மைனஸ் ஐ டைரெக்டாக ஐ போட வேண்டியதாக வரும் இங்கே. புரியுதா? இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகே, டைரெக்டாக போட முடிஞ்சு தட்ஸ் ஓகே. இல்லைன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஐ கியூப் அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் ஐ தி ஹோல் கியூபை நம்ம மைனஸ் ஐ கியூப்னு எழுதலாம். ஓகே, ஸோ இட்ஸ் யுவர் விஷ், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. கிளியரா? அடுத்தது எக்ஸாம்பிள் 2.6 போடுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் 2.6 இந்த பேட்டர்னில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லை. ஓகே, ரைட்டு. இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. இஃப் z1 is equal to 3 minus 2i and z2 is equal to 6 plus 4i, find direct question by the division தான். z1 z2 in rectangular form. குயிக்காக பண்ணிட்டு போயிடலாம். rectangular form. see இங்க பாருங்க, z1 by z2 find out பண்ண சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? given solution. given z1 is equal to 3 minus 2i ன்னு கொடுத்தாச்சு, z2 is equal to 6 plus 4i. just substitute பண்ணுங்க. z1 ஓட வேல்யூ 3 minus 2i, z2 ஓட வேல்யூ 6 plus 4i. எப்படி டிவைட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். யாரோடது? டினாமினேட்டர்ல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட. அப்போ 6 minus 4i by 6 minus 4i வருமா? குயிக்கா மல்டிப்ளை பண்ணலாமா? டினாமினேட்டர்ல 6 square plus 4 square. குயிக்கா. ஓகே, வித் ஸ்பீட் ஆஃப் லைட். அது பாசிபிள் இல்லை, பட் நம்மளால எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியும் பண்ணலாம். ரைட், 3 6 are 18 இல்லையா? ரைட்டா, 18. இமேஜினரி பார்ட்ஸை 2 4 8 ப்ளஸ் 8 தான் வரும், பட் நம்ம மைனஸ் 8 போடணும். ஓகே, ப்ளஸ் ஐ இன்டூ இங்கே பாருங்க எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ், அப்போ நம்மளுக்கு மைனஸ் 12. கரெக்டா? மிடில் டேர்ம்ஸ் நம்மளுக்கு மைனஸ், அதுவும் மைனஸ் 12 தான், ப்ராப்ளம் இல்லை. கரெக்ட் தானே? ஓகே, அப்போ நம்மளுக்கு 10, இங்கே நம்மளுக்கு மைனஸ் 24i வரும், டிவைடட் பை 6 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, 36 ப்ளஸ் 16 அது நமக்கு 52 வரும்ல. கரெக்டாக? அப்போ 10 by 52 மைனஸ் 24 by 52i. கரெக்டா? கரெக்ட். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 10 by 52னா நம்மளுக்கு என்னது? 5 by 26 இல்லையா? கேன்சல் பண்ணலாம். 24 by 52 அப்படின்னா நம்மளுக்கு 12 by இல்லை 4 டேபிள்ல பண்ணலாமா, ஆர் 3 டேபிள்? எந்த டேபிளில் பண்ணலாம்? 4 டேபிள். ஆமாம், 4 டேபிள் தான் பண்ண முடியும். 6 4s are 24. இங்கே நம்மளுக்கு ஓகேவா? ஓகே, 4 1s are வரும், ரிமைனிங் 1 4 3s are வரும். அப்போ நம்மளுக்கு 6 by 13i. ஸோ ஹென்ஸ் த ஆன்சர் இஸ் திஸ். கிளியரா? அவ்வளோதான் நம்மளுக்கு கொஷன். z1 by z2 ஃபைண்ட் அவுட் பண்ணும். z1 z2 கொடுத்துலாம். டைரக்ட் கொஷன் இது இல்லை, கான்செப்ட்லாம் எதுவும் கிடையாது. ரைட்டா? டைரக்ட்
equation substitute பண்ணி answer கொண்டு வர வேண்டியது clear next பாருங்க example 2.5 போடலாம் ஓகேவா question பாருங்க if z plus 3 by z minus 5y is equal to 1 plus 4i by 2 okay find complex number னு சொல்றேன் நான் ஷார்ட்டா எழுதுறேன் complex number z in rectangular form அவன் சொன்னாலும் சொல்லாட்டியும் சரி நம்ம இந்த ஃபார்ம்ல தான் கொடுக்கணும் ரைட் ஆன்சர் சி அப்போ given பாருங்க solution z plus 3 by z minus 5y னு கொடுத்துட்டானா equal to 1 plus 4i by 2 okay இது ஒரு equation complex equation அது ஏன்னா complex number involve ஆயிருக்கு இல்லையா z find out பண்ணனும் சி எப்படி பண்றோம்னு பாருங்க simply cross multiply பண்ணுங்க இப்படி multiply பண்ணலாம் இல்லையா ரைட் multiply பண்ணீங்கன்னா நமக்கு z plus 3 into 2 னு வரும் கரெக்ட்டா 2 into z plus 3 is equal to நமக்கு z minus 5y into 1 plus 4y கரெக்ட்டா ரைட் இங்க 2z plus 6 னு வரும் இந்த இடத்துல பாருங்க இங்க நீங்க அவசரப்பட்டு நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் அப்ளை பண்ணிராதீங்க ரைட்டா ஏன்னா zங்கிறது அது முழுசா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது ரியல் பார்ட் கிடையாது ரைட்டா அப்போ நீங்க சாதாரணமா மல்டிப்ளை பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா z plus 4zi னு வருமா நமக்கு கரெக்ட் அடுத்து நமக்கு -5y -5y minus 20i square னு வரும் நான் அதை +20 னு எழுதிக்கலாம்ல டைரக்ட்டா தப்பு இல்ல i square ஓட மைனஸ் பண்ணு சரி இப்போ z க்கு தான் நம்ம சால்வ் பண்ணனும் we have to solve for z இல்ல அப்ப z எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரலாம் ஓகே z இருக்க டேர்ம்ஸ்ல ஒரு சைடு அப்ப பாருங்க 2z ஓகே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நமக்கு இங்க என்ன இருக்கு ஆல்ரெடி நமக்கு இங்க 2z இருக்கு ஓகே இங்க இருந்து நான் ஒரு z எடுத்துட்டு வரேன் அது பிளஸ் z இந்த சைடு வந்தா நமக்கு மைனஸ் z ஆயிரும் இல்லையா சரி அடுத்து பாருங்க வேற என்ன z containing term இருக்கு நமக்கு 4zi இருக்கு அப்ப நான் அதையும் எடுத்துட்டு வந்தேன்னா -4zi னு ஆயிடும் நமக்கு கிளியர் ரைட் அதே மாதிரி பாருங்க இந்த சைடு ஈக்குவல் டு ரிமைனிங் இங்க என்ன இருக்கு நமக்கு -5i plus 20 இருக்கு ஓகே எழுதிக்கலாம் -5i plus 20 இங்க இருக்கிற நம்பர் எடுத்துட்டு போனீங்கன்னா நமக்கு -6 ஓகே z எல்லாம் ஒரு சைடு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்ல ஒரு சைடு கிளியரா z containing term எல்லாம் ஒரு சைடு அப்ப நமக்கு என்ன வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2z - z அப்படிங்கிறது என்னது நமக்கு z ஓகே -4zi தான் கரெக்ட்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது இங்கே சிம்பிளை பண்ணுங்க 20 - 6 நமக்கு 14 - 5y னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருது கரெக்ட்டா ஃபர்தர் சிம்பிளை பண்ணோம்னா இங்க z காமனா எடுக்கலாம்ல z காமனா எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும் 1 - 4i னு வரும் that is equal to 14 - 5y ஓகே அப்ப நமக்கு z என்ன வரும் 14 - 5y இங்க into 1 - 4i இந்த பக்கம் வந்தா divided by 1 - 4i இதை எப்படி சிம்பிளை பண்ணனும்னு உங்களுக்கே தெரியும் கான்ஜுகேட் என்னது 1 - 4i எடுது 1 plus 4i ஓகே இங்க 1 plus 4i அப்ப பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல டினாமினேட்டர்ல என்ன வரும்னா 1 square plus 4 square வரும் குயிக்கா சொல்லிடலாம் நியூமரேட்டர்ல 14 into 1 14 ரைட்டா இமேஜினரி பார்ட்ஸ் 5 into 4 இல்லையா -20 அப்ப நம்ம +20 எடுத்துக்கணும் இங்க இமேஜினரி பார்ட்ல சைன் சேஞ்ச் பண்ணணும் கரெக்ட்டா I into extreme terms 14 into 4 என்ன வரும் 56 வரும் கரெக்ட்டா மிடில் டேர்ம்ஸ் -5 வரும் கிளியர் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஆன்சர் வந்துரும் இது நமக்கு 34 இங்க 56 - 5ங்கிறது நமக்கு 51 அப்ப 51i டிவைட் பை இங்க 16 plus 1 that is 17 செப்பரேட் பண்ணீங்கன்னா 34/17 ஆன்சர் வந்துருச்சு அவ்வளவுதான் plus 51/17i கரெக்ட்டா which is equal to இங்க இத கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் 2 வரும் கரெக்ட்டா 1 time 2 times இங்க 1 time 3 times வரும் நீங்க இப்படி எல்லாம் கேன்சல் பண்ணாதீங்க டைரக்ட்டா ஆன்சர் எழுதுங்க ஆன்சர் மட்டும் எழுதுங்க ஓகேவா பண்றதுன்னா பென்சில்ல பண்ணிக்கோங்க லைட்டா ஓகே அப்ப நமக்கு z ஓட வேல்யூ 2 plus 3i னு வருது ஓகே சோ எழுதி நீங்க பாக்ஸ் பண்ணிக்கலாம் therefore z is equal to 2 plus 3i கரெக்ட்டா ரைட் அடுத்து பாருங்க கடைசி ஒரே ஒரு क्वेश्चन தான் நம்ம சால்வ் பண்ண முடியும் நம்ம பேசின கான்செப்ட்ஸ்க்குள்ள சோ அந்த क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா எக்சர்சைஸ் 2.4 ல செகண்ட் क्वेश्चन என்னன்னா if z is equal to x plus iy find the following
in rectangular form. Find the following in rectangular form. See, என்னென்ன first question real part of 1 by z. ஓகேவா, இதுவும் multiplicative inverse and division basisல வர ப்ராப்ளம்ஸ் தான். ஓகேவா, real part of iz bar. ஓகே, third imaginary part of 3z plus 4z bar minus 4a. சாரி, இதில் நம்மளுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸோட கான்செப்ட் இன்வால்வ் ஆகுது, கான்ஜுகேட் டைரெக்டாக கான்ஜுகேட்டோட கான்செப்ட் இன்வால்வ் ஆகுது, டிவிஷன் எதுவும் இல்லை. ஓகே, இங்கே வேணா நம்ம டிவிஷன் சொல்லலாம் தப்பு இல்லை. ஓகே, சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்? சொல்யூஷன் சி ரொம்ப சிம்பிள். ஜெட்டோட வேல்யூ கொடுத்துட்டான். ஓகே, அப்போ ரியல் பார்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் திங் கேட்குறான். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. கிவன் நம்ம கிவன் என்னது z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ பை இல்லையா? நம்மளுக்கு ரியல் பார்ட் ஆஃப் 1 by z வேணா ஃபர்ஸ்ட் 1 by z தெரியணும்ல. 1 by zங்கிறது இதோட இன்வர்ஸ் தானே. ஓகே, டைரக்டா நம்ம எழுதலாம் இல்லையா? என்னது இதோட கான்ஜுகேட் x மைனஸ் ஐ y பை நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வரும். கரெக்டா, இது செப்பரேட் பண்ணுங்க. எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பை ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஐன்னு வரும். கரெக்டா, இப்போ இதோட ரியல் பார்ட் கேட்குறான். ஓகே, therefore real part of 1 by z. okay, இதோட real partங்கிறது நமக்கு x by x square plus y square. கரெக்ட் தானே? இதான் real part. ஓகே, குயிக்கா பண்றேன், ஏன்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் தான். கிளியரா? அடுத்து பாருங்க, செகண்ட் சப்டிவிஷன் பண்ணலாம். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் போடலாமா? சி, அங்க என்ன இருக்கு நம்மளுக்கு? கிவன் என்ன நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ பை தான் கொடுத்துருக்கான். ஓகே, இங்க நம்மளுக்கு iz பாரோட ரியல் பார்ட் வேணும். ஃபர்ஸ்ட் iz பார் தெரியணும்ல. பண்ணலாமா? அப்ப i இன்டு z பார்னா என்னது? x மைனஸ் ஐ பை மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க என்ன ஒரு ix மைனஸ், இங்க பாருங்க ix மைனஸ், கரெக்டா, ix மைனஸ் ஐ ஸ்கொயர் y. அது நம்மளுக்கு பிளஸ் y ஆயிரும்ல. கரெக்டா, மைனஸ் ஐ ஸ்கொயர்னா அது பிளஸ் 1 தானே அதோட வேல்யூ. பிளஸ் y. அப்ப நம்ம ஃபார்மட்டா எழுதணும்னா இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கலாம், தப்பு இல்லை. மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய். ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? ஐஎக்ஸ், இங்கே பாருங்க பிளஸ் ஒய் வந்துடும். ஓகே, ஏன்னா ஐ ஸ்கொயர் வரலையும் மைனஸ் 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஓகே, ஃபார்மட்டில் எழுதுனீங்கன்னா இது நம்மளுக்கு ஒய் பிளஸ் ஐஎக்ஸ்ன்னு தெரியும். கரெக்டா, ரைட்டு. அப்போ நம்மளுக்கு therefore ரியல் பார்ட் ஆஃப் ஐசெட் பார் தான் வேணும். ஐசெட் பார் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமே, கம்ப்ளீட்டாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ரியல் பார்ட் ஆஃப் ஐசெட் பாருங்கிறது நம்மளுக்கு என்ன வரும்? ரியல் பார்ட் என்னது? இங்கே நம்மளுக்கு ஒய். அவ்வளோதான், ஆன்சர். கரெக்ட் தானே? இதான் ரியல் பார்ட் y. போட்டாச்சா? சிம்பிள், ரைட். அடுத்து தேர்ட் சப்டிவிஷனும் போட்டுடலாம். சி, சாரி, ஸ்லைட்ஸ் முடிஞ்சு. ஒன் செகண்ட், ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். With that in this lecture ends. அவ்வளோதான், ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் தேவை. What's up? ரைட்டா? ஸோ பாருங்க, ஒரு தேர்ட் சப்டிவிஷன். இமேஜினரி பார்ட்டா 3z பிளஸ் இங்கே பண்ணலாம் பாருங்க. பாதி பார்ட் இங்கே பண்ணலாம். இப்போ பாருங்க 3z பிளஸ் 4z பார் மைனஸ் 4a. ஃபர்ஸ்ட் 3z ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? 3z நம்மளுக்கு என்னது? 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஐy, தட் இஸ் 3x பிளஸ் 3yi. கரெக்டா? சிம்பிள். அடுத்து 4z பார் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 4z பார் நம்மளுக்கு என்னது? 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐy தானே. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 4x மைனஸ் 4yi வரும். கரெக்டா, ரைட். அப்போ சி, நம்மளுக்கு 3z 4z பாரும் கிடைச்சிச்சு. அப்போ இது கம்ப்ளீட்டாக நம்மளால எவாலுவேட் பண்ண முடியும். அப்போ 3z பிளஸ் 4z பார், ஓகே, கரெக்டா, மைனஸ் 4a அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. சி, நம்மளுக்கு 3z ஓட வேல்யூ தெரியும்ல, 3x பிளஸ் 3yi, 3x பிளஸ் 3yi, கரெக்டா, பிளஸ் 4z பாரோட வேல்யூ 4x மைனஸ் 4yi, 4x மைனஸ் 4yi, yi மைனஸ் 4i. கிளியர்? சரி, இங்கே பாருங்க, ரியல் பார்ட்லாம் சேருங்க, ஒன்றா சேருங்க. ரியல் பார்ட், ஓகே. அப்போ 3x பிளஸ் 4x நம்மளுக்கு 7x. ஓகே, இமேஜினரி பார்ட்லாம் ஒன்றா சேர்த்துங்க.
3y minus 4y அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது மைனஸ் y இல்ல கரெக்டா 3y minus 4y மைனஸ் y அப்ப மைனஸ் y I வரும் கரெக்டா இன்னொன்னு நம்மளுக்கு மைனஸ் 4y இருக்கு இங்க பாத்தீங்கன்னா 7x இருக்கட்டும் ஓகே இங்க நம்ம ஐய வெளிய எடுத்துடலாம்ல அப்ப ஐய வெளிய எடுத்துறோம் பிளஸ் மைனஸ் y மைனஸ் 4 இன்டூ ஐன்னு வந்துரும்ல கரெக்ட் ஐதான் நம்மளுக்கு வெளிய எடுக்கணும் அப்ப பிளஸ் மைனஸ் y இன்டூ மைனஸ் 4i correct நம்மளுக்கு question என்ன imaginary part therefore imaginary part of 3z plus 4 bracketல இருக்க ஐட்டத்தை first of all find out பண்ணுங்க கம்ப்ளீட்டா அப்புறம் என்ன imaginary part real part ன்னு எடுத்துடுங்க imaginary part நமக்கு என்ன வருது minus y minus 4 clear that's it okay so அவ்வளவுதான் ஓகே ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கலாம் கரெக்டா ரைட் ஸோ that's it for today keep revising all the very best